இப்போ நம்ம ஒரு ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய், கொஞ்சம் 4 முந்திரி பருப்பு, 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய். இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதக்கி நம்ம எடுத்துட்டுலாம் கிரேவி தயாரிக்க. ராஜ்மாவை நல்லா 1 டே 24 ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா குக்கரில் ஒரு 8 விசில் வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். ஸோ நம்ம இப்போ எல்லாமே ஒன்றா போட்டு சும்மா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம், அப்புறம் இந்த மசாலா, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், இஞ்சி, தக்காளி, தேங்காய் மொத்தம் லாஸ்ட்டாக இறக்கும்போது போட்டு ஒரு புரட்டி எடுத்துடுவோம். இதை மாத்திரம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினப்புறம் நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டு பாருங்கள். தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு போட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது ஆறட்டை இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காயும் போட்டு லைட்டாக ஒரு புரட்டிடுவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஆறட்ட வேண்டாம். இப்போ வானிலை நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா 4-5 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் காயட்டும். நம்ம சோம்பு தாளிச்சிருக்கேன், பெருஞ்சீரகம் தாளிச்சிருக்கேன், இந்த உளுதையும் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ சோம்பு பொரிஞ்சு நம்ம இந்த அரைச்ச உளுதை சேர்த்துட்டோம். அப்புறம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தனி மிளகாத்தூள், அப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு நம்ம தனியாத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கலை. நம்ம வேக வைக்கும்போது இதுலேயும் ராஜ்மாலையும் நம்ம சேர்க்கலை, இதுலேயும் உப்பு சேர்க்கலை. இப்போ இதில் கொஞ்சம் இந்த கிரேவிக்கு மாத்திரம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுடுவோம். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிலாம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் வதக்கிட்டோம். நல்லா வதங்கிட்டு பாருங்கள்.
இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜார் அளவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துடலாம். ரொம்ப சேர்த்துடாதீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ராஜ்மா வேக வச்ச தண்ணி வேக வச்சு. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சப்பறம் நம்ம வந்து ராஜ்மாவை சேர்த்துடுவோம். ஸோ நம்ம வந்து தண்ணியை சேர்த்து வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து இந்த பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வதக்கிட்டோம், வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் வதக்கணும், பாதி வதக்கல் வதக்கணும். இருந்தாலும் திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஸோ நல்லா வந்து கொதித்து அந்த பச்சை வாடை இன்னும் கொஞ்சமே பச்சை வாடெல்லாம் போயிடுது. இப்போ நம்ம வந்து அந்த ராஜ்மாவை வேக வச்ச ராஜ்மாவை வந்து அந்த வாட்டரோடையே அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம்தான் போட்டேன், நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டேன். அது இப்போ இந்த ராஜ்மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துடுவோம். நல்லா கொதி வரட்டும், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவி நம்ம வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான் உப்பு. ஸோ இது நல்லா கொதித்து வரட்டும், சேர்ந்து வரட்டும், பார்க்கலாம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வரட்டும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்செடுத்து நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்காததுனால அவ்வளோவா இல்லை. இப்போ லைட்டாக ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சாப்பில் இருக்குது, பார்க்கலாம். ரொம்ப எண்ணெய் வேண்டான்னு தான் நான் சேர்க்கலாம். நம்ம வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது பண்ணும்போது தாளிக்கும் போது வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் ஆல்ரெடி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஆல்ரெடி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ வந்து ராஜ்மா கிரேவி ரெடி. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து கசூரி மேத்தியை போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ராஜ்மா கிரேவி ரெடி. நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி போடல, ஏன்னா இந்த கசூரி மெத்தியே நல்ல ஒரு வாசனை இருக்கும், அரோமா இருக்கும். ஸோ அதனால் இதுவே போதும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ சிம்பிளான நல்ல ஈஸியான ராஜ்மா கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது ப்ளைன் ரைஸுக்கு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், பூரிக்கு கூட சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ப்ளைன் ரைஸுக்கு தான் இதை வச்சுக்க போகிறேன். கிரேவி ரெடி. ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களை அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.